இன்றைய தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற இந்த சீசனை நான் அதிகமாக கேட்பேன். தேங்க்ஸ் கிவிங் ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் தேங்க்ஸ் கிவிங். ஆமென். அது ஒரு இந்த நாட்டில் எங்களுக்கு ஏசியன் கண்ட்ரியில் அதிகமாக ஒரு வருஷம் முடியக்குள்ள நாங்கள் அந்த விழிப்புணர்வு ஆராதனைகளில் நாங்கள் ஆராதனை செய்து எங்களுடைய நன்றிகளை செலுத்தி சாட்சிகள் சொல்லுவோம். இந்த நாட்டில் ஒரு நாளை நியமித்து அதில் எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுகிறாங்க. சிலருக்கு தேங்க்ஸ் கிவிங் என்னன்னு தெரியல, வான்கோழியை அடித்து சாப்பிட்டு புசித்து குடித்து சந்தோஷமாயிருப்பார். தட்ஸ் குட். ஆனாலும் தேங்க்ஸ் கிவிங் என்ன என்று நான் கடந்த கிழமையை நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி அதை நான் ஆராய்ந்து என்னத்துக்கு நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவோம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இது தேங்க்ஸ் கிவிங் டே போனாலும் தேங்க்ஸ் கிவிங் என்னத்துக்கு நாங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. இதை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேங்க்ஸ் கிவிங் என்பது நாங்கள் நன்றி செலுத்துதல், இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துதல். நீங்க ஆதி முதல் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது ஆதி மனிதனுடைய பிள்ளைகள் ரெண்டுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்த சென்றார்கள். அவர்கள் செய்த தொழில்களில் உண்டான காரியங்களை எடுத்து போய் இறைவனுக்கு நன்றி செலுத்தினான். அவர்களுடைய முடிவுகள் அதை பற்றி தேவையில்லை, பட் அவர்கள் they gave thanks to God. Hallelujah. இதிலிருந்து நீங்க பார்க்கிறீங்க, ஆண்டவர் தம்முடைய சாயலில் தம்முடைய லைக்னஸ் அண்ட் இமேஜ் அவர் உண்டாக்கிய அந்த ஜனங்கள் தம்மை நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானே, நன்றி செலுத்துதல் என்று சொல்லும்போது அது ஒரு நாளில் நியமித்து கொண்டாடும் கொண்டாட்டம் அல்ல. You should be study about that. விளைச்சோ ஒரு நாள்ல கொண்டாடி அது ஒரு அடிஷனல் பழக்கமாக எடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளில் மற்றவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்வது நல்ல. அது எப்படியோ கடவுளுக்கு நன்றி செலுத்துறதை மற்ற உலகத்துக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளில் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு மாத்திரம் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நன்றி செலுத்துவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க பிரியமானே, நன்றி செலுத்துதல் என்றது நாம் தினமும் என்றென்றும் முக்கியமான காரியங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல, கர்த்தர் எங்களோடு ஒவ்வொரு நிமிஷமும் இடைப்படுகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு இறைவன் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆமென். கடவுள் எங்களுக்குள் இருக்கிறார். கடவுள் எங்களை சுற்றியும் இருக்கிறார். கடவுள் எங்களை வழி நடத்துகிறார். அப்ப நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆனபடினால் நாங்கள் நன்றி செலுத்துவது என்பது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இறைவன் எப்பொழுதும் எமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னால் அதுல நீங்கள் காணலாம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் எந்தவித நிழலும் இல்லை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, நன்மையான எந்த ஈவும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது எந்த விதமான வரமோட கிஃப்ட் சொல்லலாம். அது எந்தவித ஒன்றையும் இறைவன் எதிர்பார்க்காமல் தருகிற எல்லாம் பரத்திலிருந்து தேவ சன்னிதானத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அது அவர் யாரிடமும் எந்தவித அதாவது மாறுதலோ எந்தவித அவர் எங்களுக்கு செய்கிற நன்மைகள்ல அவர் குறைத்தோ அல்லது கூட்டியோ அல்ல. எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தா எங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு நல்ல கிஃப்ட் நாங்க கொடுப்போம். கவனிச்சிங்களா? நம்ம சொந்த குழந்தைக்கு வலிய விலை கொடுப்போம். ஹல்லேலூயா. இல்ல அது நீங்க இல்ல சொல்ல நான் கொடுப்பேன். ஆமே. அப்ப பாருங்க,
மற்றவங்களுக்கு அல்லது புறத்தியார்களுக்கு அதை பக வேல்யூ குறைந்ததான் கொடுப்போம். ஆமென். ஆனா மனுஷனை போல கடவுள் அவர் எல்லாருக்கும் அவர் அந்த வசனம் என்ன சொல்லுன்னா எந்தவித மாறுதலும் ஒரு வேற்றுமை இல்லாம இறைவன் நமக்கு எந்த நாளும் அந்த ஈவை கொடுத்துகிறது. எந்தவித மாற்றலும் இல்லை, எந்தவித மேற்கும் இல்லை அவருடைய. ஆனபடி நாங்கள் அவரை தினந்தோறும் நன்றி செலுத்துவது எங்களுடைய முக்கியமான கடமை. அதை கடவுள் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, உதாரணமாக தாவீதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 116 12 13 வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவன் தன்னோடு பேசலாம். கர்த்தர் செய்த பெரிய உபகாரங்கள் அதை நான் எண்ணி முடியாது. எவ்வளவு காரியங்கள் அவனுக்கு நேரம் இல்லை. He had no time to worship because he had a lot of ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ நாடுகள் அவனுக்கு அவன் ஆக்கிரமித்து வைத்திருந்தான். அப்படி இருந்தாலும் அவன் அதையெல்லாம் நினைக்காமல் கர்த்தர் எனக்கு, நான் ஒரு ஆட்டுடையனாக இருந்து ஆடு மாடுகளுக்கு பின்னால் இருந்த எனக்கு கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவன் தனக்குள்ள கலைக்கிறான். நான் எண்ணத்தை உழவு செய்த வெரி அமேசிங் லைஃப். நான் எதிர்பார்க்காத காரியம். நான் இந்தியாவில் இருக்கிற வேண்டிய என்னை இங்க குடும்பமா கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் ட்ரை பண்றாங்க, எத்தனை பேர் கம்பெனி, பட் God has chosen us. Amen. Hallelujah. புரிஞ்சுங்களா? ஒரு ஏதோ ஒரு பர்பஸ். அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆமென். பாருங்க, அவர் சொல்றான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடைய, அவர் தந்த அதை, அவருடைய நாமத்தை நான் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பேன். அவர் உதாரணத்தை பாத்தீங்களா? அதே போல ஆண்டவர் நமக்கு செய்கிற உபகாரங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்நிய ஜனங்கள் போல, அல்லது ஒரு ட்ரெடிஷன் அல்ல, அது ஒரு கேளிக்கை அல்ல, அல்லது ஒரு பாட்டி அல்ல. இவைகளெல்லாம் கலந்து உண்மையாக கர்த்தருக்கு செய்கிற ஒரு நன்றி செலுத்துதலாக அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான, முதல் நான் ஒரு 10 காரியங்களுக்கு நான் எடுத்து நல்ல எண்ணத்துக்கு நாம் நன்றி செலுத்தலாம். முக்கியமாக நாங்கள் ஒரு நினைக்கக்கூடிய காரியங்கள். ஹல்லேலூயா. நாங்க ஜெபிக்கும் போது சிலவுல நீங்க எண்ணத்துக்கு நன்றி என்றா நாங்களுக்கு என்னன்றே தெரியும். அந்த நன்றி செலுத்தணும்டா சிலவுல சொல்லல, எண்ணத்துக்கு நன்றி செலுத்துற பெரிய அப்செட் மைண்ட். ஹல்லேலூயா. எண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் தான் நன்றி செலுத்துறேன். அதற்கப்ப ஒரு பர்பஸ் இல்லாம இதை சொல்றான். நீ சொல்லணும் ஒரு விஷயத்தை. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க பிரியமானே, அப்ப நான் ஒரு 10 காரியங்கள் நாம் எடுத்து பார்ப்போம். முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீக்கிரமா முடிக்கிறேன். முதலாவதாக, இறைவன் இந்த உலகத்தை நேசித்து தமது திருக்குமாரனை அனுப்பி பாதாளத்துக்கு போக இருந்த எங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல எங்களுக்கு அந்த உலகத்தில் பெரிய அன்பு செலுத்தினார். உங்களுக்கு தெரியும் அது. இறைவன் இந்த உலகத்துல ஏன் அன்பு செலுத்தினான் என்றால், பாதாளத்துக்கு போக இருந்த எங்களை தமது சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களை பரலோக ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 3:14 உங்களுக்கு தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் என்ன உங்களுக்கு காண்பிக்கிறதுனா, அவர் உலகை அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் ஜனங்களை அவர் ரட்சித்து பரலோக ராஜ்யத்தை கொண்டு போக, அவருடைய இமேஜில், அவருடைய லைக்னஸ்ல உண்டாக்குற மனுஷனுடைய பாவங்களை அதே இமேஜோடு அதே லைக்னஸோடு இறைவன் மனிதனாக வந்து எங்களுடைய பாவங்களை சுமந்து நரகலோகத்துக்காக இருந்த எங்களை பரலோகத்துக்கு எங்களை கொண்டு சேர்த்தது பெரிய காரியம். எங்களுடைய தாயோ தகப்பனோ குடும்பத்தார்களோ யாரும் செய்யாத முடியாததை இறைவன் இந்த உலகத்தில் அன்பு வைத்து செய்தார். அதுக்கு நாங்கள் முதலாக நன்றி செலுத்த என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட வேண்டும். இரண்டாவது நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், கர்த்தர் எம்மை தேடி வந்து விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய இனசாரத்தில் ரட்சிப்பு இல்லை. அவர்கள் சொன்னாலும் கேட்கிறார்கள் இல்லை.
கர்த்தருடைய சித்தம், எவர்களை அவர் தெரிந்து கொண்டார் அவர்களை தெரிவார். அல்லேலூயா. எவர்கள் அழைக்கப்பட்டால் இவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா கடைசி காலங்கள்ல 2 பேர் மாற அவன் அரைத்து கொண்டிருப்பார். 2 பேரும் போறோம் பைபிள் இருக்கா? 2 பேர் வயலில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் போவாங்கன்னு இருக்கு. அதுபடியே நான் சொல்லல உங்கள்ட்ட குடும்பத்தாக மற்றவங்க ரசிக்கப்பட மாட்டோம். ஆண்டவர் ஒரு சித்தம் இருக்கு. சிலவர்கள் நாங்கள் நிறைய கலங்கி எல்லாம் தவிப்போம். கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஆனாலும் உன்னால் இயன்றளவு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லும். அது பவுல் சொல்லுகிற அறிவுரை. அல்லேலூயா. அது கர்த்தருடைய அழைப்பு தெரிந்து கொண்டு இருக்கட்டும். அதை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டு ஆராய்ச்சி பண்ணாம உனக்கு கர்த்தர் நியமித்ததை செய்து முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இரண்டாவதாக கர்த்தர் எங்களை தேடி வந்து அந்த விலை மதிப்பு கொடுக்க முடியாத அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எபேசியர் 2:8 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய கிருபை. ஈவு. ஹல்லேலூயா. அப்ப கிருபையினால தேவனுடைய ஈவு எங்களை ரட்சித்தது. எங்களுக்கு தெரியும் நாங்க ரட்சிப்போம். நாங்க எங்களோட வழியில நாங்க நடந்து கொண்டோம். வாலிப வயதில, சின்ன வயதில கர்த்தர் சிலவர்கள் நாங்க குடும்பத்துல நாங்க நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில நான் பிறந்து வளர்ந்தேன். ஆனா ரட்சிப்பு இல்லாம இருந்து ஒரு வயசு வரும்போது கர்த்தர் என்னை சந்தித்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சிலவர்கள் நீங்க பிறந்ததில் நீங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கலாம். ஆனா சில காலங்கள்ல ஆண்டவர் உங்களை சந்தித்தார். அப்ப ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடைய, அதை எங்களுக்கு தந்தார். ரோமர் 5:17 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயம். அப்ப பாருங்க, இரண்டாவதாக நாங்க என்னத்துக்காக உங்களுக்கு நான் ஆராய்ந்து பார்த்தேன். எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு யாருக்கும் கிடைக்கவில்லை. எங்களுடைய குடும்பங்கள்ல அநேகருக்கு கிடைக்கவில்லை. எங்களுடைய சனத்தாருக்கு கிடைக்கவில்லை. ஏன் எங்களுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு கிடைக்கவில்லை. ஏன் ஜனாதிபதி பிரசிடென்டை கிடைக்கவில்லை. கர்த்தர் உன்னை தேடி அதை தந்தார். அப்ப கர்த்தர் தந்த அந்த விலை மதிக்க கூடாத அந்த ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தான். அதுக்காக நாள்தோறும் நான் ஆண்டவரை நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு காலத்தில் இந்த வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை வாய்மொழியாக சொல்லப்பட்டது. நீங்க அதாவது சபை சரித்திர தொடக்கத்தை நீங்கள் படித்தீர்களானால் அது முதலாவது வார்த்தை வாய்மொழியாக போய் சொல்லப்பட்டது. ஒரு கிராமத்திலிருந்து ஒருவர் போய் இன்னொரு கிராமத்துக்கு போய் ஒருவருக்கு சொல்லுவார். அவர் அதை எடுத்து அங்கு சொல்லி இன்னொரு கிராமத்துக்கு ஓடி சொல்லுவார். அப்ப பாருங்க, எவ்வளவு கஷ்டமான நிலைமையில் ஆண்டுடைய வார்த்தை உலகங்களுக்கு போயிருக்கிறது. அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு ஓலையிலோ நிலையிலோ எழுதி அதை காய வைத்து எழுதி அதிலிருந்து தொடங்கினார்கள். அப்ப நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு என்னத்துல இருக்கிறது? ஐபோன்ல எந்த இடத்துலயும் போனால் இது கேட்கலாம், இந்த பாட்டு கேட்கலாம். ஆமா இல்லையா? You are very blessed people. Hallelujah. எல்லாம் பக்கத்துக்குள்ளே எல்லாம் இருக்கு. பிள்ளைங்க எங்களுக்கு பைபிள் தூக்க பாருமென்றாலும் பரவாயில்ல, நான் ஐபோன்லயே நாங்க வாசிக்க போறோம். ஆமே. ஹல்லேலூயா. சரியா? அவ பாருங்க பிரிமாலே. அப்ப அந்த அளவு கர்த்தர் ஆண்டுடைய வார்த்தை எங்களுக்கு தந்தார். அது ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கு, எங்களோட கையிலே இருக்கு. ஆமே. பாருங்க, யாக்கோபு 1:18 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு, அவருடைய தாம் சிருஷ்டித்த திருப்புகளில் நாம் முதல் பலன். பாத்தீங்களா? இன்றைக்கு வீட்டுல நாங்க கிணற்றடியில நீங்க கவனிச்சீங்களா? எனக்கு தெரியும், இந்தியாவில் அப்படித்தான் சில வாழை மரங்கள் நாட்டி இருப்போம். வாழை தெரியுமா? வாழை மரம் பிளான்ட் பெனானா, அந்த மரங்களை நாட்டி இருப்போம். அது நீங்க யோசிக்காங்க, நான் தண்ணி தைச்சல் போறேன்டா, தண்ணி தந்து இங்க தண்ணி தரல, நம்முடைய தகப்பன் தான் தண்ணி தருவேன். ஓகே, பாருங்க, அந்த மரத்தில் குலை காய்த்தா அந்த முதலாவது இதை யார் சாப்பிடுவாங்க கவனிச்சிங்களா? முதல் பழம் பழுத்தா சின்ன வயதில் அதை பிடிங்கி சாப்பிட்டுருவாங்க. அப்ப முதல் பழத்துக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா?
விளங்குதா உங்களுக்கு? முதல் பழம் எதுனா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் now we like to take and eat. ஆமென். விளங்குதா? அதே போல நாங்க பழத்தை சாப்பிட சொல்ல நான் சொல்றேன்னா ஆண்டவர சிருஷ்டிகளில முதல் பலனாக பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய we are the first fruit. ஹல்லேலூயா. நாங்கள் தான் கர்த்தருக்கு முதல் பழம். நாங்கள் தான் எங்களுக்கு கர்த்தருக்கு படைக்கப்பட்ட முதல் பழம். ஹல்லேலூயா. அப்ப அதற்கு அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய திவ்ய வசனத்தினால் எங்களை உருவாக்கினார். விளங்கியா? எங்களை என்ன சார் ஜெனிப்பித்தார், எங்களை திரும்பவுமாக மாற்றினார், தமக்கு சித்தமான பாத்திரமாக மாற்றினார். உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன எது உங்களை மாற்றி கொண்டு வருகிறது? ஆண்டவருடைய வசனம். ஹல்லேலூயா. அப்படியா? இனிமேல் ஒரு நாள் வாசிங்கள், இன்னும் உங்களை மாற்றும். ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எங்களை ஒரு நாளும் ஜெனிப்பித்து ஆண்டவர் ரெனியூ பண்ணுது, உள்ளங்களை ரெனியூட் ஆகுது. விளையா மாற்றி கர்த்தருடைய பிள்ளைகளாக முதல் பலன்களாக எங்களை மாற்றுகிறது. நீங்க தாவீதை நீங்க எடுக்க பார்த்தீங்கன்னா தாவீது 119 சங்கீதம் 147 வசனத்திலிருந்து 149 வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறான், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பாத்தீங்களா? அதிகாலையில ஏர்லி மார்னிங் அவனுக்கு எவ்வளவோ காரியம் இருந்தாலும் அதிகாலையில் எழும்பி அவன் என்ன செய்யறான்? சத்தமிட்டான். என்ன சத்தமிட்டான்? வீட்டில் இருக்கிறாங்க எல்லாரும் எழுப்பினானா? இல்ல, அவன் சத்தமிட்டான். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே, அதிகாலையில் எழும்பி உம்மை துதிக்கிறேன். வெரி ஃப்ரெஷ்னஸ், மைண்ட் எப்போதும் கிளியரா இருக்கும். காலையில் எழும்பி அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்ல. அவன் சத்தமிட்டான், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அவனை பலப்படுது. அவன் இதுல இருந்து என்னத்தை நீ காணலாம்? அதிகாலையில் எழும்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறான். முதல் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஒரு இந்தியா ஊழியக்காரன் மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு பயிரங்க கூட்டல அவர் முதல் என்ன சொன்னவர், என்னை அத்தனை பேருக்குள்ள என்னை வர முன்னுக்கு வர சொன்ன. நான் முன்னுக்கு போனவர் அவர் சடுதியா சொன்னார், ஒரு வாலிப பையன் இந்த ஷர்ட்டை போட்டு கொண்டிருக்கிறார், அவரை கர்த்தர் அழைக்கிறாங்க. 2000 பேருக்கு முன்னா எனக்கு தெரியல என்ன, நான் பின்னிக்கிறது. அவர் நினைக்கிறார், தான் தானா நினைக்கிறார், அவரை தான் கர்த்தர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். என் மனைவி பக்கத்தில் நான் உடனடியாக எனக்கு தெரியும் ஆவியானவர் என்னை இழுத்துட்டு முன்னுக்கு கொண்டு வந்தார். முன்னுக்கு போய் முழங்கால் படிவிட்டார். முதல் கையை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியா வல்லமையாக பெரிய எத்தனையோ காரணம் போட்டு மாதிரி அப்படியே இறங்கினார். இறங்கி அவர் சொன்ன முதல் காரியம், நீயும் குடும்பத்துக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். அதிகாலமே எழுந்து முழங்காலிலிருந்து பைபிளை வாசி, அது உனக்கு உணவாகும். அதே உன்னுடைய குடும்பத்தார் எல்லாம் ரட்சிப்பாங்க. அதே போல எல்லாரும் ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்ப பாரு எப்படி இது என்னத்துக்கு நான் சொல்றேன், அந்த பிரமாலே அதிகாலையில் அந்த தாவீதை போல எழுந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க. அவருடைய வார்த்தை எங்களுக்கு உணவாகட்டும். அதிகாலை உங்க பெட் காஃபிக்கு முதல் அது ஒரு காஃபியாக மாறட்டும். ஹல்லேலூயா. அது உணர்வை கொடுக்கும். ஆமென். அது மட்டும் அவன் சொல்லுறான், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன் என் கண்கள் விழித்துக் கொண்டன. பாத்தீங்களா? அந்த டைமுக்கு அவனுக்கு நித்திர கொள்ள ஆண்டவர் தட்டி எழுப்பிடுவார். பிகாஸ் அவனுக்கு நிறைய வேலை, பகலெல்லாம் ராஜா போல வேலை, தட்டி எழுப்பிடுவார். என்னது வேலை உனக்கு வேணும், எனது வளம் உனக்கு வேணும். நீ வேலைக்கு போகும்பொழுது அங்கு பிரச்சனை உண்டாகும். நீ போகும் இடங்களில் உனக்கு பிரச்சனை உண்டாகும். மகனே, ஏர்லி மார்னிங் you have to wake up. ஆண்டவர் நம்மை எழுப்புவார். அவர் எழுப்புவார் என்னத்துக்கு? அவருடைய வார்த்தையை நீ உட்கொண்டு அதில் நீ ஸ்திரப்படணும். நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் உன்னை நிரப்பணும். தாவீதை போல அவனுக்கு எதிராக வந்தவர்கள் எல்லாம் ஏழ்வழியான ஓடினார்கள். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இன்றைக்கு அநேக தாவீதுகளை எழுப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள் பிரியமானே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமனத்துக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாத்தீங்களா? உயிர்ப்பியும்.
ஆண்டவர் அந்த தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவன் அதிகாலையில் எழும்பி கர்த்தருக்கு நன்றி செலுத்த பழகிறான். ஆமென். பாருங்க, இன்னொரு காரியம் ஒன்று நீதிமொழியை பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் படுக்கட்டும், கை முடக்கி படுக்கட்டும். இந்த வசனங்களை நீங்க வாக்குத்தத்தங்களா எடுத்துறாங்க. இது சோம்பருக்குரியது. ஹல்லேலூயா. அன்னபடியா தாவீதை போல அதிகாலையில் எழுந்து முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவர் இப்பொழுது சொல்லி கொடுக்கும் வார்த்தைகள் நீங்க மனதில் வைத்து அதுக்கு நன்றி செலுத்துங்க. இது ஒவ்வொரு நாள் டெய்லி யூ ஹேவ் டு கிவ் தேங்க்ஸ் for this purpose. Hallelujah. அப்ப பாருங்க பிரியமா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலாக்கியம். அது உங்களை உயிர்ப்பிக்கிறது, அது ஜீவன் உள்ளது, அது ஊனையும் கண்மையும் பிரிக்கிறது போல உங்களுடைய இதயத்தின் தோற்றங்களை வகையறித்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உதவுகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் எந்த நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போனால், கர்த்தரால் எங்களுக்கு கிடைத்த அதாவது மனம் திரும்புதலுக்கு பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதாவது ரட்சிப்பு என்றது மனம் திரும்ப வராது. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவங்கள சரியான மனம் திரும்புதல் இல்லை. அவங்க திரும்பியும் பிழையான வழியில போறது காரணம் மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. மனம் திரும்புவது என்றது அவன் தன்னைத்தான் தியானித்து கடவுளோடு அவன் கடவுள் பேசும் பொழுது தனக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் அவனாக அவனாக ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதாவது ஒரு டிசிஷன், அதாவது ஒரு முடிவை எடுத்து அவன் அதிலிருந்து விலக வேணும். மனம் திரும்புறவன் திரும்பியும் விழுந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. அதான் மனம் திரும்புவது. அப்ப கர்த்தர் எங்களுக்கு அந்த மனம் திரும்புவதை தந்தார். ஆமா இல்லையா? வேறு ஜனங்களை பிரித்தார். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு என்பது என்ன? பாவ வாழ்க்கையிலிருந்து ஒருவன் வேறு பிரிக்கப்படுவது. apart from the sinful nature, sinful life. அதாவது வேறு பிரிக்கப்படுவதா, அதாவது அவன் மனம் திரும்பி வருவது. ஆண்டவர் சொன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் அதிக சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் 100 ஆடுகளில் 1 ஆடு ஆண்டவர் காணாமல் போன அவர் ஒன்று போனா போட்டும் 99 ஆடுகள். அந்த ஒரு ஆட்டுக்காக அந்த பற்றை அந்த முட்குள் போய் தான் காயப்பட்டு தூக்கி தோளில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதே போல பிரியமானே, மனம் திரும்புதலை கடவுள் எங்களுக்கு தந்தார். முழுமையாக நாங்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆமென். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுக்கு அந்த மனம் திரும்புவது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் எங்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அது இறைவனுடைய ஒரு ஆள் தத்துவம். உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். கலையை சொல்லிட்டு எனக்கு தெரியாண்டு வரலாம், பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. You understand? When you go and meet any people, you are able to explain anything. ஏன்னா நீங்க வெளியில ஊழியத்துக்கு போகல, மற்றவங்க எதுவும் கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. அப்ப you are ready to tell everything. ஆமா. அப்ப பாருங்க பின்னாலே மனம் திரும்பல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்குள்ள தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க உண்மையோடும் உங்களுடைய ஆவி என்ற ஆத்மாவோடு நீங்க துதிக்கும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வாழ்வார். ஹல்லேலூயா. We are the temple of God. அப்ப நாங்கள் இறைவனை, நாங்கள் ஆவியானவரை நாங்கள் துதிக்கும் பொழுது, நீங்க என்ன சிலர் நினைக்கிற ஆவியானவரை ஏதோ மந்திரவாதி சக்தி மாதிரி கூப்பிடுறது இல்லை. அது இறைவன் எங்களுக்குள் வாசம் பண்ணுவது. இறைவனுடைய ஒரு பர்சனாலிட்டி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இறைவன் 3 வித பர்சனாலிட்டில அவர் இந்த உலகத்துல ஆக்ட் பண்றார், செயல்படுகிறார். அப்ப இறைவனுடைய ஆவி என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஆதி சபைக்கு சுவாமி சொன்னார், நீங்க போயிருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். நான் போவது உங்களுக்கு நல்லா இருக்கும், ஏனென்றா தேற்றுவான் உங்களுக்குள்ள வருவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியா தான் அவருக்கு முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன என்றால் நன்மை தீமை என்பதை அறிந்து உங்களை நன்மையான பாதையில் வழி நடத்துவது. இறைவன் முதலாவது ஏதாம் தோட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா நன்மை தீமை என்ற மரத்தை வைத்தார் என்றால் இறைவனுக்கு நன்மை தீமை எது என்று தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதை உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. போற இடங்கள்ல சில இடங்கள் எங்களுக்கு தெரியும்,
சிலர் வந்து பிள்ளையான பாதையில் எங்களை கொண்டு செல்லக்குள்ள ஆவியான உணர்த்துவார், நீ நெல்லு இவர வீடு ஓடு. சொல்லுவாரா சொல்லலையா? சில இடங்கள்ல நீ நிக்காத, this is not the place to talk with them. இந்த இடத்தை விட்டு போ. இது ஆவியானவர்கள் அவங்களையும் ஒண்ணு செய்ய மாட்டார், மற்றவங்களையும் உங்களோட பேசுவார். பிலிப்பு சொன்னா நீ இந்த இடத்துல இருந்து போ. அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது சொன்னார், நீ வேற ஊழியத்துக்காக பிரித்தெடு. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள எண்ணத்தை, அவருடைய பாதை, இறைவனுடைய சித்தத்தை எங்களை வழி நடத்துகிறார். பாருங்க, நான் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆண்டவர் தந்த அந்த மனம் திரும்புதலுக்காக, பரிசுத்த ஆவியானுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுவீங்கள். ஹல்லேலூயா. இந்த பகுதி என்ன சொல்றா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு. அப்ப பாவ மன்னிப்பு எப்ப வரும் என்றால் எங்களுக்கு மனம் திரும்பும் பொழுது. ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் மனம் திரும்பி அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்த இருக்கும். எஸ் சுவாமி முதல் அந்த யோர்தான் நதியில போய் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு வந்தார். அதை பிதா அதை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். மூன்று ஆழ்த்தத்துவம் அந்த இடத்துல ஒரே இடத்துல காணப்பட்டது. கவனிச்சிங்களா? எஸ் சுவாமி போய் இறங்கி செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னார். இது என்ன என்றால், இது வந்து அதாவது இயேசு சுவாமி ஏன் போனது என்றால் அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காண்பித்தார். இப்ப யோவான் சொல்லுகிறான், இது நீ வர தேவையில்லை, இதுதான் இதெல்லாம் நியமா நடக்க வேணும் அவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நடக்க வேணும். ஹல்லேலூயா. அவர் மனிதனாக வந்து மனிதர்களுக்குள்ளே சிரிச்சவரையா இதை அவர் காண்பித்தார். அவருடைய அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரம் ஞானஸ்நானத்தை பெறும் பொழுது எங்கள் ஆண்டவர் அதிலிருந்தே உங்களை ஸ்டார்ட் பண்ணுகிறார், உங்களை வழி நடத்துகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய சபையின் கிரமமான காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டுடைய ஒன்று வார்த்தை இதுக்குள்ள நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஞானஸ்நானம் பெறுவது சபையுடைய முக்கியமான இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் ஒன்று. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அது மாத்திரமல்ல, நாம் என்னத்துக்காக வர, நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஓய்வு நாளில் வந்து ஒரு இடத்துல வந்து ஜெபிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு ஆண்டவர் தேவாலயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு இடத்தை கொடுத்தார். பாருங்க, நீங்க இன்றைக்கு உங்களை ஊழியக்காரர்கள் வந்து ஒரு இடத்தை தெரிந்திராவிட்டால் நீங்க வேறங்களையும் போகலாம். உங்களுக்குள்ள ஒற்றுமையாக ஒரே பாஷையிலே ஒரே ஜனங்களுக்குள்ள நாம வந்து துதிப்பதற்கு, எல்லாரும் ஊழியத்துல பங்குவதற்கு இந்த இடம் உங்களுக்கு கிடைத்திருக்கா? கிடைக்கலையா? தந்தாரா தல்லையா? அப்ப இது எங்களுக்கு ஒரு சலாக்கியமா இல்லையா? எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்டா இல்லையா? இந்த இடத்துல வந்து நாங்க எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து துதிப்பது. ஆமே. அப்ப அந்த இடத்துக்காகவும் இதுல வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக நீங்க துதிக்கணும். ஹல்லேலூயா. என்ன கனப்படுத்த தேவையில்லை, ஆனா ஊழியக்காரனை கனப்படுத்துங்க. ஆமே. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தந்த இந்த சபைக்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. பவுலை நீங்க பாத்தீங்க, பவுல் ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும் எவ்வளவு வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆமே. அப்படி ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய கண்மணிகள். என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுறாங்க. நீங்க ஒண்ணு உங்க கண்மணியை தொட்டு பாருங்க, கண்ணை திறந்து நீங்க கண் மூடாம நீங்க தொட முடியுமான்னு நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. அதுபடியா கண்மணியை தொடுகிறான்னு சொல்ற. அதுபடிதான் நீங்கள் என்ன செய்ய வேணும்? நீங்க இந்த சபைக்கு ஆண்டவரே இந்த இடத்தை தந்தீங்க. ஆண்டவரே, நான் சொல்றது இதெல்லாம் நீங்க தினந்தோறும் உங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்குரிய பாயிண்ட்ஸ். ஹல்லேலூயா. ஒரு நாள் எடுத்து வான்கோழி அடிக்கிற வேலையை நிறுத்தாட்டி போட்டு இன்றையில் நாங்கள் தொடங்குறதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய அப்பாங்க சபை பாருங்க, எபிரேயர் 10:25 எடுத்து பாத்தீங்களா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. நாங்கள் விட்டு விடாமல், சபை என்றது எக்லேசியஸ் என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது ஒன்று கூடுவது. ஆமே. ஒன்று கூடுவது. அது ஒன்று கூடி நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
பலவீனமாக இங்க இருக்கிறவங்களுக்கு பலவீனம் புத்தி சொல்லுங்கள். அதே நேரத்தில் வெளியில போய் புத்தி சொல்லி ஜனங்களை சபைக்கு கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஊழியக்காரர்களுக்காக, நீங்க ஆண்டவர் தந்த இடத்துக்காக நீங்க நன்றி செலுத்தணும். இதுவரையில செய்யாட்டி இனிமேல் செய்யணும். அதான் ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது தீர்க்கதரிசிகளை, மூன்றாவது போதகர்களை, பின்பு அற்புதங்களை, பின்பு குணமாக்கும் வரங்களை, பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். கவனிச்சீங்களா? சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது தீர்க்கதரிசி, மூன்றாவது போதகர்மார்களை உண்டாக்கினார். பாத்தீங்களா? ஆனபடினா சபை, அதுல ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வதற்காக நீங்க செபிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்ததாக நாங்க என்னத்துக்கு நாங்க நன்றி செலுத்தலாம் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு தந்த அறிவுக்காகவும் ஞானத்துக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கவனிச்சீங்களா? அன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், பெரிய பெரிய லாயர்ஸ், பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய படித்தவங்க, பிஹெச்டி பாஸ் பண்ணி நல்ல அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. பட் தே டோன்ட் நோ ஹவ் டு அப்ரோச் வித் பீப்புள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எப்படி கதைக்கணும்? இங்கே அவங்களோட கதைச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷனை பற்றி தான் கதைப்பாங்க. அவங்க செய்த அந்த பெரிய பெரிய காரியங்களை தான் கதைப்பாங்க. வேறொரு கதையை கதைக்க மாட்டாங்க. கடவுள் நான் போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க நீங்க எந்த கம்பெனி போனாலும் நான் பிடிச்ச எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட், இது இருக்கு, உங்களுக்கு ஏதுமா, நாங்க இப்படியான எல்லாம் அப்படிதான் இருக்கும். கவனிச்சிங்களா? எந்த பெரிய மகான்களும் தங்களுடைய தாராளத்தை குறித்தான் கதைப்பார்கள். ஏனென்றா அவங்களுக்கு தேவ ஞானம் இல்லை, அவங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை. கவனிச்சிங்களா? அப்ப யூ ஆர் வெரி பிளஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்திருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்கள் பிரியமானே, அந்த ஆண்டவர் எங்களுக்கு தந்த அறிவுக்காக, ஞானத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரசங்கி 2:26ஆம் வசனம் என்ன சொல்றது? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாருங்க, தேவன் அவருடைய பார்வைக்கு நல்லவர்களாக என்று சொல்லும் பொழுது கர்த்தரால ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறார் என்றால் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, நீதிமொழியில் இன்னொரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கிடைச்சீங்களா? பாருங்க, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்கள் என்றால் யார்? நீதிமான்கள் என்றால் நாங்கள். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு எப்படி கிரெடிட் பண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய சொந்த கிரியெல்லாம் நாங்கள் நீதிமான்கள் ஆகிறதில்லை. விளையோ, ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவரால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், ஆபிரகாமின் சந்ததி ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து, மற்றவங்களுக்கு இல்லை, உலக ஞானம் மற்றவனுக்கு, அவங்களுக்கு கதைக்க தெரியா. விளைஞ்ச எங்களுக்கு ஆண்டவர் தேவ ஞானத்தை வைத்திருக்கிறார். there is a மெய் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஞானம் அது இறைவனிடத்தில் உள்ளதை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மெய் ஞானம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகவங்கள்ட்ட மெய் ஞானம் குறைவு. அவங்க அநேக கிறிஸ்தவங்களை நான் பார்த்திருக்கேன், அழுது கொண்டிருப்பாங்க. என்ன பாஸ்டர், நான் நன்மையானது சொல்ல போகணும் பாஸ்டர், ஆனா அவங்க எங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க. நன்மையான சொல்லணுக்கு விருப்பம், ஆனா அவனுக்கு மெய் ஞானம் இல்லை, எவ்வளத்தை எப்படி கிடைக்கணும். மனுஷங்களா, ஒருவங்களை நாங்க ஸ்டடி பண்றது ஞானத்துக்கு முக்கியம். அவங்கள்ட்ட ஒரு காரியங்களை அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்கன்றத நீ அறிந்திருக்கணும். குடத்துல தண்ணி ஊற்றலாமா? குடத்துக்கு வெளியில தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? வீணான வேஸ்டேஜ் ஆகும். எனக்கு தெரியல சொல்ல இந்த தமிழ் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு குடம் இருக்கு தெரியுமா? தண்ணி எடுப்பாங்க, மூடுவாங்க, அதை வெளியில ஊத்துனா எப்படி? அதான் புறக்கடை பண்ணுவாங்க. புறமண்ட வெளி ஊத்தும் பொழுது அது வேஸ்ட் ஆகும். ஆனா குடத்துக்குள்ள தண்ணி ஊத்துனா அது நிரம்பும். ஆமே. இல்லாட்டி லாரியில பின்னுக்கு வந்து நிக்க வேண்டிய ஊத்த ஊத்த அவன் பிடிச்சி தங்கிய பார்த்து விடுவான். அப்ப தண்ணி இல்லை, மற்றாக்கள் பேசிக்கொண்டு எடுப்பா கொடுத்து அப்படித்தானே. ஓகே, அது இருக்கணும். அப்ப பாருங்க பிரியமாலே, அது போல நாங்க மற்றவங்கள்ட்ட கதைக்கும் பொழுது அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அவங்க என்ன மென்டாலிட்டியா இருக்காங்கன்னு பார்க்கணும். நான் சொல்ற வார்த்தை அவங்களுக்கு ஒப்சர்வ் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அப்படி சொல்லக்கூடியதான் சொல்லணும். விளைஞ்ச பிரியமாலே. அடுத்தது
மற்றவங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க கதைக்கப்படும். மெய்ஞானம் விளைஞ்சா வார்த்தை ஒன்று சொல்லுகிற பாருங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமானம். பாத்தீங்களா? ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி இருக்கலாம், நம்முடைய சில்வர்ல உண்மையான வெள்ளியில வச்ச ஒரு பழத்துக்கு சமனாக அவ்வளவு வெளியேற பெற்றதா இருக்கும். ஆமே ஆமே. பாருங்க பிரியமால, அப்ப அந்த மெய்ஞானத்தை கர்த்தர்களுக்கு தருகிறார். அப்ப அன்றைய வார்த்தை என்ன சொல்லும்? மெய்ஞானத்தை நீங்க என்ன செய்யணுமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன சொல்ற? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சொல்றார், ஆண்டு சொல்றார், சரியப்பா நீ எனக்கு இந்த பிள்ளைதான் இப்பதான் சேர்ந்திருக்கா, உனக்கு ஞானத்துல கொஞ்சம் குறைவு இருக்கும். அல்லவையா? எல்லாரும் ஞானவான்கள், ஞானத்துல குறைவா இருக்கும். அப்ப அவன் என்ன செய்யணும்? யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர், முழுமையாக நீங்க கொஞ்சம் கேட்டா கூட தருவோம். அதான் அமேசிங்ல நீங்க வந்து சாட்சி சொல்றோம். ஆண்டவரை நாங்க எதிர்த்து பார்க்க, ஆண்டவர் அப்படித்தான் ஏற்றார். அவர் என்ன சார்? வானத்தின் பலகனியை திறக்கார், எவ்வளவு கொட்டிடணும். பலகனியும் பலகனியை திறந்தா அப்படி இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வானத்தின் பலகனியை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீ பரீட்சித்து பார்த்தேன். வானத்தின் பலகனி பரலோகத்தை திறந்துட்டு அவ்வளவு தூரம் வரும். எவ்வளவு தூரம் நாம நினைக்கலாமா? அதே மாதிரி ஆண்டோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதான் சொல்றார், ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் யாவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேளு. மனுஷன் சொல்லுவான், என்னையா அவனுக்கு ஞானம் இல்லையா? எத்தனை நேரம் செய்ய, எத்தனை நேரம் போய் பேங்க்ல இந்த பிள்ளைய விட்டுட்டு வா சொல்லுவாங்க இல்லையா? காசை போட சொன்னேன், மறந்து உனக்கு ஞானம் இல்லையா, புத்தி இல்லை. ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் கடிந்து கொள்வதில்லை. ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இந்த வேலைச்சலத்துல போக்குல இப்படி ஒன்று நடந்துட்டு ஆண்டவரே, ஆண்டவர் தருவார், நீ இப்படி நடமானே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நட, பரியாசக்கார இருக்கிறத நிக்காத, நான் பாவியர் இருக்கிறத நிக்காதமானே. உனக்கு மெய்ஞானம் வேண்டா, என்னிடத்துல வா. ஹல்லேலூயா. நான் உனக்கு மெய்ஞானத்தை தருவேன். என்னிடத்துல ஒரு நீதிமான்களுக்காக நான் வேற விதமாக ஒரு பொக்கிஷமாக அந்த மெய்ஞானத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக வைத்திருக்கிறேன். அது எனக்குள்ள இருக்கிற ஞானம் உனக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அதுல சொல்லுற அவர் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்ப மெய்ஞானம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு புத்தி தேவைன்னா ஜனங்களிடம் போய் கேட்காதுங்க, அல்லது யார்கிட்டையும் கேட்காங்க. கர்த்தர் நம்மளுடைய, அவர் நம்மளிடம் இருக்கார், அவரிடம் நீங்க கேளுங்க, ஆண்டவர் தருவார். அடுத்தது மெய்ஞானம் வார்த்தை கூட உங்களுக்குள்ள வரும். வார்த்தை ஒரு வகையில் உங்களுக்கு மெய்ஞானம் தான். ஹல்லேலூயா. வார்த்தை தேவன். அப்ப பாருங்க, அப்ப நாங்க அதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் தந்த அறிவுக்காக எவ்வளவு தூரம் படிச்சு வந்திருக்கீங்க தானே? படியாச்சு வந்த வரையலுமா உங்களுக்கு? ஆமா இல்லையா? சொந்த புத்தியில வரையலுமா? வரையலாம். அப்படின்னா கல்லாம தான் வரும். விளைஞ்சோ அப்படி பாருங்க. அப்ப சொந்த புத்தியில ஆண்டவரும் விளைஞ்ச கொண்டு வந்தார். அது நல்ல ஆண்டவர் தந்த அறிவா இல்லையா? அறிவா இல்லையா? எத்தனை பேர் அன்கான்சியஸா இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் அப்நார்மலா இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க தெரியுமா? தெரியா பாச நாங்க பார்க்கல, இனிமே பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அப்ப இதை பார்க்க வல்லமையாக உன்னை கர்த்தர் நல்ல புத்தி கொண்டு படிப்பித்து இந்த இடத்தில் கொண்டு வந்தார். கர்த்தருக்கு புத்தி ஞானம் தந்திருக்காரு இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? ஆண்டவர் தந்த ஞானத்துக்காக, புத்திக்காக தினமும் ஆண்டவரே மெய்ஞானத்தை இன்னும் அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே, குழந்தை பிள்ளைகளை பாருங்க, ஒரு சாக்லேட் நீங்க கொடுத்து பாருங்க, என்ன செய்வாங்க? நல்ல டேஸ்டா இருந்தா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? போதுமென்று சொல்லுவாங்களா? இல்ல, நிச்சயம் அந்த பக்கெட்டை கிழிச்சு முடியும் மட்டும் விட மாட்டான். அதை போல நீங்க மெய்ஞானத்துக்கு இன்னும் காரணம். ஆண்டவரே, நான் எல்லா இடத்துலையும் ஞானமா இருக்கணும், மற்றவன் என்னிடம் வந்து புத்தி வரும். பாருங்கள், ராஜா தாவீதின் மகன் சாலமன் கேட்டா, என்ன வேணும் உனக்கு கண்டு கேட்டான். அவன் என்ன சொன்னான்? எனக்கு நீங்க எல்லாம் தந்துட்டீங்க, அதை ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவர் என்ன கொடுத்தார்? இவன் எல்லாத்தையும் ஞானத்துக்கும் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. சரி, நீங்க ஞானத்துக்கு இனிமே எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப மெய் ஞானத்துக்கு ஆண்டவர் அந்த அறிவுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்த பழகுங்கள். அடுத்ததாக நான் உங்களுக்கு என்னத்துக்காக நாம் நன்றி செலுத்தலாம்? சந்தோஷமும் சமாதானமும் சுகத்தையும் பலனையும் கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க கூடாத
சமாதானத்தை நான் உனக்கு தந்தேன். ஆமென். ஆண்டவர் சமாதானக்காரர். ஹல்லேலூயா. அவர் இயேசு பிறக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு சமாதானம் உண்டாகியது. ஹல்லேலூயா. சத்ருவானுவம் பிரித்து வைத்திருந்த எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில ஆண்டவர் சமாதானத்தின் பாலத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, சந்தோஷம், சமாதானம், சுகம், பலம் கர்த்தருக்கு தினமும் தந்து கொண்டிருக்கிறார். மற்ற குடும்பங்கள் பாருங்க, எவ்வளவு படித்த குடும்பங்கள், எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள் இருக்கிற பெரிய பெரிய வீடுகள்ல அந்த வீட்டுல சந்தோஷம் இல்லை. இங்க போய் விசாரிக்க பாருங்க, மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள சரியான உடன்பாடு இல்லை. உடன்பாட்டுக்கு பரவாக முரண்பாடு, கன்ஃபிளிக்ட். பிள்ளைச்சா பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில எந்தவித இது இல்லை. பெரிய பெரிய குடும்பங்கள் இங்க பாருங்க, பெரிய பெரிய கார்கள் போவாங்க, அந்த குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லை. ஆனா ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாத சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தையும் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறான்? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்கிற அவர்களை போல அவர்களுக்கு தானியம் ராஜரசம் பெரிய சந்தோஷத்தை பார்க்கிலும், பாருங்க, எங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்க நாங்க தான் உழைத்தெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? நாங்க தான் உழைக்கிறோம், என்னப்பா நீங்க ரசிக்கப்பட்டிருந்தீங்க, எங்களுக்கு என்ன, நாங்க தான் போய் எல்லாம் உழைக்கிறோம், இப்படி ஒரு கூட்டம் வந்த நாளையில இருந்திருக்கு. அப்ப தாவீது சொல்றான், அப்படியான ஆட்களுக்கு கிடைக்கிற திராட்சரசமும் சந்தோஷத்தை பார்க்கிலும் அவன் சொல்லுறான், அதிக சந்தோஷத்தில் என் இருதயத்தில் தந்தி. ஹல்லேலூயா. அப்படியான ஜனங்களை விட கர்த்தர் என்ன செய்தார்? நாங்க தான் எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்றோம். அந்த சந்தோஷத்தை விட தாவீது சொல்றான், எனக்கு பெரிய அதிகமான சந்தோஷத்தை தந்தி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தேன், சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே எனக்கு சகாயம் சுகமாய் தங்க பண்ணுகிறேன். பாத்தீங்களா, அவன் சொல்லுகிறான் வாழ்க்கையில, அவன் சொல்லுகிறான், அவன் எல்லாவற்றையும் பார்க்க சந்தோஷம், அது மாத்திரமில்ல சமாதானம், அது மாத்திரமில்ல சுகம், பலம், அது உங்களுக்கு தந்திருக்காரா இல்லையா ஆண்டவர்? யாரும் சுகமா இருக்கீங்களா? இருந்தோம்லா? இல்ல. நல்ல சுகத்தோட இருக்கீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஒரு தடவை சிரிப்போமா எல்லாரும்? ஒரு தடவை பல்ல காணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் எங்களிருந்து அப்படி வரணும், ஃபேஷியல் ஆக்ஷன்ல வரணும். சிலர் உம்மன்னு இருப்பாங்க, புளியன்னு சொல்லுவாங்க, பழப்புளி முடியல புளியண்டா சொல்லுவாங்க, மலைப்புளியன். அத வாய்க்குள்ள போட்டா சிலர் உம்மன்னு இருப்பாங்க. சிரிங்க, நல்லா 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 கையெழுத்து நல்லா வச்சு பண்ணுங்க, கண்டு தெரியுமாங்க. பலப்படியை எடுத்துடணும், நல்லா சிரிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக பலனை, சுகத்தையும், சந்தோஷத்தை, சமாதானத்தையும் தாவீது கொடுத்த அதே தேவன் நமக்கு தந்திருக்கிறோடியா கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே, பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? லேவியராகமம் 26:6, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுகிறவர் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது என்றால், உங்களுடைய தேவன் உங்களுக்கு மட்டுமில்லை, நீங்கள் வசிக்கும் இந்த அமெரிக்காவிலும் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். எந்த துஷ்ட மிருகம் இதுக்குள் வந்து இங்க பயங்கரவாதங்கள் உண்டாக்காமல் இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இங்க இருக்கிறபடியா இங்க ஒரு பயங்கரவாதம் வராது காரணம் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்க விசுவாசிக்கிறவங்க இல்லையோ, ஆண்டோடைய பிள்ளைகள் தான் இந்த அமெரிக்காவுக்கு எந்த வித ஆபத்தும் வராம காரணம். பாத்தீங்களா, இங்க சமாதான சந்தோஷம் இருக்கிறதுக்கு காரணம் நாம் தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சந்தோஷ சமாதானத்தை ஆண்டவர் சொல்றார். ஏசாயா நீங்க 40:29 நீங்க பாத்தீங்களா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அப்படியான சந்தோஷம், சுகமும் பலனும் கர்த்தர்களுக்கு நாளாந்தம் தந்து கொண்டிருக்கிறபடியா கர்த்தரை தினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமே. இன்னும் 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் அன்றன்று எங்களுக்கு உணவு, உடை எல்லாம் இந்த வடிவா இங்க சாண்ட்விச்சஸ் ஷாப்பும் அதுவும் எது இந்த அந்தந்த கடைகள்ல தான் இருக்கு, அப்படித்தானே? நமக்கு ஒரே சாண்ட்விச் வந்தா சாப்பிட்டா சரி வருமா? சொல்லுங்க, சரி வருமா? இதுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? நானும் அதுக்கு தான் போகணும், நானும் வாய் மீது ஓட்டும்.
சின்ன வட்டி என்ன செய்வோம்னா நாங்கள் நித்தாடி நாங்கள் போவோம். இந்த பிள்ளைகள் வாங்கிட்டு போறாங்க. உண்மையை தானே சொல்லணும் ஐயா. அப்போ போய் அதில் போய் நம்மளோட கல்ச்சர் போய் சாப்பாடு ஆண்டவர் தந்தாரு இல்லையா? ஹல்லேலூயா. இல்லாட்டி அமெரிக்காவில் வந்து அவங்களோட சாப்பாடு நல்லந்தான். அப்புறம் ஒரு பெரிய சைஸா போய் இருக்கிற சைஸை பார்க்காம அப்ப பாருங்க, அப்படியான இடங்கள்ல ஆண்டவர் எங்களுடைய உணவுகளை தந்து எங்களுக்கு நாம குடும்பமாக இருக்க சந்தோஷமாக உறைவிடமாக எங்களை சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி உணவு உடை எல்லாவற்றையும் தந்தார். அதுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லும்? மத்தேயு 6:25 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடும்பம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி என்றார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாங்க எதிர்பார்த்ததை விட கர்த்தர் எங்களுக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? போய் நீங்க பாருங்க, ரீஃப்ரிஜிரேட்டர்ல இடம் இல்லை, கீழே அப்படிங்களா? சில காரியம் சிலது வந்து ஏற்கனவே எக்ஸ்பைரி, உங்களுக்கு எடுக்க நேரம் இல்லை, எடுத்து போட்டு சிலது உள்ளுக்கு இருக்கும். ஒரு கிழமையில ஒரு தடவை நீங்க எடுக்க கொள்ளாத, ஐயோ இதை நான் பாவிக்கல, என்னப்பா உனக்கு சொன்னேன் அநியாய காசு, பரவாயில்ல இனிமேல் பாவி பாத்தீங்களா? நிறைய உனக்கு தந்தாரா இல்லையா? இடம் கொள்ளாத அளவு ரீஃப்ரிஜரேட்டர் நிறைந்து அந்த வெளியில் இருக்கிற கதவிலே நிறைந்து இருக்கிற கடவுள் கர்த்தர் உணவை தந்தார். நல்ல மாஸ்டர் பெட்ரூம். ஆனா இல்லையா? பெரிய கட்டில் நம்ம ஊர்ல செய்யறத கஷ்டம் ஐயா. இங்க பெரிய இது சும்மா போய் கொஞ்சம் காசுக்கு வாங்கலாம். ஆமா இல்லையா? அப்படியே ஆண்டவர் தந்தார். அந்த உணவு உடைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். கர்த்தர் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு சந்தோஷம் என்று சொல்லக்குள்ள என்ன? ரிஜாய்ஸ் இன் காட். விளைஞ்சா ரிஜாய்ஸ், சந்தோஷம் நம்முடைய வழக்கமான சந்தோஷம் இல்லை, பூரிப்பாகுது. ஒரு பிள்ளைங்க நீங்க கிறிஸ்துமஸ் இல்லாம சின்ன இருக்கக்குள்ள என்ன செய்வாங்க? நம்ம தாய் தகப்பன் எப்படியே நம்ம கஷ்டம், நாங்கள் 8 பேர் அடிக்கடி எங்களுக்கு புது உடுப்பாங்க, மம்மியப்பா அங்கிட்ட மம்மி அவங்களுக்கு வாங்க தெரியல, 8 பேர். ஆனா கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு 3 பேர் ஒரு ஆளுங்க, எங்களுக்கு சந்தோஷம். சப்பாத்தி சாக்ஸ்கள் எல்லாம் வாங்கி அடிக்க வச்சிருவோம். மாமா வாங்க கொண்டு காட்டி படத்து காட்டு, அது சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன், ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, கர்த்தர் உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி சந்திருக்க, மகிழ்ச்சி சந்தோஷமான கூட அது மகிழ்ச்சி என்று சொல்லலாம். அது நிரம்பி வழியும் ஒரு அனுபவம், எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். அப்ப பாருங்க, இந்த வசனம் பிரசங்கி 3:12 எடுத்து பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்துவோமே இல்லாமல் வேறு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அவன் சொல்றான் மகிழ்ச்சியாய் இருப்பது சந்தோஷம். அப்ப கர்த்தர் எங்களுக்கு தந்த மகிழ்ச்சிக்காக தினமும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். கடைசியா ஒரு வசனம் நான் சொல்லுவேன். கர்த்தர் இந்த இளைப்பாறுதலுக்காக நிம்மதியாக எங்களை வாழ வைப்பதற்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்க பாத்தீங்களா, சிசியை நீங்க எடுத்து பாத்தீங்க, சீப் நாளையில ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டு வரக்குள்ள என்னென்னு கண்டார்? நல்லது 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 நல்லது. 6ஆம் நாளோட எல்லா நல்லதும் ஒரு முற்றுப்புள்ளி. 7ஆம் நாள் அவர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அதுபோல நீங்க பழைய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த 7 நாளும் அந்த வயல்களை செய்து 8ஆம் நாள் என்ன செய்வாங்க? ஓய்வாக விடு, அது விதவைகளுக்கு, இல்லாதவர்கள் அதை பறிக்கட்டும் விடு. ஆண்டவரோட கர்த்தர் தடை பாருங்க. ஒரு ஓய்வு வைக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு மெஷினுக்கு ஒரு ஷட் டவுன் வைக்கிறாங்களே இல்லையா? ஒரு வருஷத்துல ஒரு கிழமை வருமா கம்பெனியில வச்சிருவாங்க. அதெல்லாம் மாத்தி அதில் கிரீஸு, அதில் பேரிங், அதில் எல்லாத்தையும் மாற்றி அதை என்ன செய்வாங்க? புதுசாக எடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஓய்வு வேணும். ஷட் டவுன் செய்யலாம், அவங்க கம்பெனி எல்லாம் செய்வாங்க. அப்போ அதே போல பிரியமாலே எங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஓய்வை தந்தார். ஹல்லேலூயா. அந்த ஓய்வு இல்லாம ஆக்கக்கூடாது. ஆண்டவர் தந்த ஓய்வாக எடுத்துருங்க. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமா பெரிய பிலோசபி கதைக்க போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஓய்வு தந்தா அந்த ஓய்வை பாவிங்க. ஆமா, எல்லாம் நான் அப்படி இப்படி செய்யணும்டா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஓய்வு இல்லாம இடையில மறைச்சிட்டான். ஆண்டவர் கொடுத்த ஓய்வை சரியா பாவியாதபடியா. ஹல்லேலூயா. இங்க வாசிங்க பையன் 1 மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது ரெஸ்ட். இளைப்பாறு எப்படி இருக்கும்? இளைப்பாறு டயர்டா வந்து எங்க வீட்டுல இளைஞா என்ன சொல்றீங்க? இளைஞா யங்
வெட்டி குடிச்சிட்டு அப்படி இருந்து அப்படி அந்த மாதிரி ஒரு இளைப்பாறுதல். ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க. வேலையில விட்டு வாங்க நீங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு சிலருக்கு லீவா இருக்கும், ஒரு நாளைக்கு ஆஃப் அப்படித்தான். அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துலையும் வந்துட்டு நாம இருக்கக்கூடாது, குடும்பத்தோட சேர்ந்து ஒரு இடத்துல போய் அது என்ன செய்து அப்படி செய்யும். ஆண்டவர் அது ஒரு நாளைக்கு இருக்கும். வைப்பை போட்டு ஒரே சமைக்கிற மிஷினும் வாங்கக்கூடாது. ஆமே அவருக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுத்து வாப்போ சாப்பிட. நம்ம ஸ்ரீலங்காவில் கொழும்புல நாங்கள் நிறைய ஊழியம் செய்தோம். நான் மோட்டர் சைக்கிள் நம்ம எங்களுக்கு கார் இல்லை, நான் பிச்சத்தனமான ஊழியக்காரன். நாங்கள் இந்த வைப்பை மோட்டர் சைக்கிள் எடுத்து எங்கும் போயிட்டு வரக்குள்ள ஒரு செட்டினார் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அது எங்களுக்கு விருப்பமாகும், அங்கே போய் சாப்பிட்டு அல்லாமையா சந்தோஷம், வைஃபுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஆமா இல்லையா? அதே போல ஓய்வை நாம ஓய்வாக நாங்கள் பாவிக்க வேண்டும். அந்த நேரம் வாய்ப்பு வேலை செய்த நீங்க ஓய்வா இருக்காம எல்லாருக்கும் ஓய்வை கொடுத்து ஒரு இடத்துல போய் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். நல்லமா நிலம் இல்லையா? நீங்க நல்லா நீங்க எங்க இதுல ஒரு பழமொழி இருக்கு, அதாவது கடுகு போறத, அதாவது மிளகு போறத பார்க்க மாட்டாங்க, கடுகு போறத பார்ப்பாங்க. சிலர் காசு செலவாமிட்டு பார்க்காதீங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நாம அதுக்காண்டி என்ன செய்யலாம், நாங்க செலவழிக்கலாம். அந்த சந்தோஷம் இருக்குமா இல்லையா? அப்ப அந்த ஓய்வு நமக்கு வரக்குள்ள மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வரும். மனைவி உங்களை நேசிப்பார் அல்லையா? மனைவி உனக்கு வரும். மானை போல இருக்கணும், பைபிள்ல இருக்குதானே? மானை போல எல்லாம் ஒரு மாதிரி இருக்காம வச்சிடாதுங்க. ஹலோயா அனுப்படி அப்படி நமக்கு ஓய்வு ஆண்டவர் தந்தார். அவருக்கு சோதனை தெரியுமா? அவங்களுக்கு எத்தனை பேர் ஓய்வு இல்லாம வேலை செய்து கொண்டு வீட்டுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வீடு தந்து வாசலும் தந்து ஓய்வுலையும் கிடந்தது. ஹலோயா பாருங்க, இப்படியான 10 காரியங்களை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதிகாலை எழுந்து நன்றி சொல்ல பழக வேண்டும். ஹலோயா இப்படியா நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். கண்களை மூடி நாங்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு நேரம் நாங்கள் வருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். மற்றவர்களை போல ஒரு நாளில் நாம்